பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் மேலே நீங்கள் அன்பு வைத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒருவேளை உபத்திரங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வழியில் கடந்து போகிறீர்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் முடிவல்ல. இதை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். யோசேப்பு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள், பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சகித்தாங்க. ஆனாலும் யோசேப்பனுடைய வாழ்க்கையின் முடிவு பார்த்தீங்களா? நன்மையாக இருந்தது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கும் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.